இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த ஐடி ப்ராஜெக்ட் நான் இன்னும் ப்ராப்பர்ட்டியை டாக்குமெண்டே பண்ணல. அதுக்குள்ள எப்போ டார்ச்சர் பண்றாங்க. ஏங்க அதான் எல்லாம் முடிஞ்சது இல்ல, வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? எங்க முடிஞ்சிச்சு அஞ்சலி? டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே இல்லையே. ஏன் தெரியல அஞ்சலி. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல அஞ்சலி. எனக்கு யாரும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணதே இல்ல. ஏங்க நீங்க தான் சொன்னீங்க நல்ல ஃபேமிலி, பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நல்லவங்களா இருக்காங்கன்னு. இப்போ நீங்களே எப்படி சொன்ன எப்படி? நீங்க முதல்ல உங்களுக்கு கால் பண்ணுங்க. நான் சொல்றேன்ல, கால் பண்ணுங்க. ஹலோ சார், நான் மகேஷ் பேசுறேன். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் சார். ஹலோ, ஒரு நிமிஷம். ஐயோ என்னாச்சு? போன் அட்டெண்ட் பண்ணிட்டு வேலையா இருக்கேன்னு கட் பண்றாரு. அவருக்கு மட்டும் தான் வேலை இருக்கா? நமக்குலாம் வேலை இல்ல பாரு. ஏங்க சரி, நீங்க கோவப்படாதீங்க. இல்ல அஞ்சலி, நல்ல ப்ராஜெக்ட் இது. இதுக்கு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். நல்ல இடம் வேற. எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்துல இப்படி பணம் வேணும்னா எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்லிட்டேன். அவங்க ஊர்ல படிச்ச பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னாங்க. அதுக்கும் நான் ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கட்டுப்ப கிளப்பிக்கிட்டு. ஏங்க அவங்க சைடுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷோ அஞ்சலி, இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இது கம்ப்ளீட் ஆகலன்னா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன் அஞ்சலி. இல்லங்க அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நடக்கும், நான் சொல்றேன்ல. என்ன நம்புறீங்களா இல்லையா? சொல்லுங்க. என்ன நம்புறீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, டென்ஷனை தூக்கி போடுங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் சரிங்க. விடு அஞ்சலி. சரிங்கன்னு சொல்றேன்ல. இப்பதான் மகேஷ் சந்திரனுக்கு அழகு திரும்பவும் வந்திருக்கு. நீங்க சிடுசிடுன்னு இருக்கிறத பார்க்கவே பிடிக்கல. சரி, காஃபி குடிக்கலாமா? வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். சார் வணக்கம் சார். நான் துளசி பேசுறேன். உங்க வைஃப் ரம்யா ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த சிசிடிவி விஷயமா பேசுறேன்னு சொன்னீங்களே. மேடம் நீங்க நாளைக்கு காலையில நேரா கோயிலுக்கு போயிருங்க. அங்கே சிசிடிவி ஆபரேட்டர் கிட்ட சொல்லிருக்கேன், அவர் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுவார். தேங்க்யூ சார். சார் ஆனா கோவில் திருவிழா நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த ஃபுட்டேஜ் இருக்கும்ல சார், டெலீட் ஆயிருக்காதுல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுமா. அப்படியே ஆனாலும் அதை ரெகவரி பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க நேரா போங்க, அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல மேடம், என் ஒய்ஃப் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கீங்களாமே. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலனா எப்படி மேடம்? மேடம், ஒரு சின்ன விஷயம். நீங்க என்ன விஷயத்துக்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எதையாவது தொலைச்சிட்டீங்களா? ஆமா சார், தொலைச்சிட்டேன். ஓ, என் தங்க செயின் சார், தங்க செயின் தொலைஞ்சிருச்சு. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். சரி, நீங்க போய் பாருங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க என்கிட்ட, நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ so மச் சார். ஓகே மேடம். வெற்றி, நான் கோவிலோட ஆபீஸ் வாசல்ல தான் இருக்கேன். திருவிழால இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சவர் மூலமா நான் அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அத பாக்குறதுக்கு நீங்களும் கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரம் கோவில் வரைக்கும் வர முடியுமா? மேடம் 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 நீங்க அவசரப்படாதீங்க மேடம், நான் வந்துடுறேன். மேம் ஓகே, நீங்க சீக்கிரம் வாங்க. சரிங்க மேம். ஐயோ, இவ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாலே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, டைம் வேற ஆச்சு.
நம்ம வீட்ல என்னைக்குமே நடக்காத அதிசயமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குடி. என்ன அங்க பாரு, என்னன்னு பாரு. என்ன இவர் டிவி பாக்குறாரு? ஆ, ஐயோ, டைம் வேற என்ன ஆச்சு பாருங்க அத்தை. 9. ஏங்க என்ன? மறக்காத. ஏய் என்ன பண்ற? என்ன நீங்க போதும் டிவி பார்த்ததெல்லாம். ஏய் எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நேரம் என்ன ஆச்சு பாருங்க. இந்நேரத்துக்கு கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்கல்ல நீங்க. பாருங்க அத்தை, ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்க உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே. சும்மா தானே இருக்கேன். ஏன் நான் டிவி பார்க்க கூடாதா? சும்மா இருக்கீங்களா? புரியலங்க, என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாமா கம்பெனிக்கு? ஏய், அது அஞ்சலி வீட்டுக்கு 4 நாள் லீவ் போட்டு போனோம்ல. ஆ? ஆமா. அந்த லீவ் முடியிற வரைக்கும் இப்படிதான். ஐயோ, அதுவா? லீவு முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ஓ, லீவு முடிஞ்சிருச்சா? 4 நாள் முடிஞ்சு போச்சா? ஆமாங்க, 4 நாள் முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு நேரம் போனதே தெரியல லட்சுமி. நீங்க இப்ப வேலைக்கு போகணுங்க. ஆ, நான் இப்போ வேலைக்கு போகணும்ல. அத்தை பாருங்க அத்தை, வேலைக்கு போகணுமான்னு கேக்குறீங்க? ஐயோ, நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. வர வர உங்களுக்கு வேலைக்கு போற ஆர்வமே ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. இல்ல, அது இல்ல, எனக்கு இல்ல, தெரியுது. இல்ல. ஆமா, அது- நீங்க இல்லன்னு அதெல்லாம் இல்ல நல்லா லட்சுமி. சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்ல. நான் ஏதோ ஞாபகத்துல இருந்த. நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்திட்ட. இன்னைக்கு பார்க் டவுன்ல ஃபேக்டரியில முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்படியா? நான் சீக்கிரம் போங்க. புறப்படுறேன். மேடம் ஒரு முக்கியமான கால். மினிஸ்டர் தான் கூப்பிடுறாரு. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துட்டு இருங்க. ஆ. என்ன என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிடுச்சு மேடம். ஜெனரேட்டர் இருக்கும்ல? இல்ல மேடம்,